சார் உங்க யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சார் நான் கண்டினியூஸா. சரிங்க சார். இட்ஸ் வெரி குட். நல்ல கிளியர் கிளாரிட்டி இருக்கு. எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்டபிள்யூபி ரிலேட்டட். எல்லாருமே எஸ்ஐபி தான் சரியா சொல்றாங்க. எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது ரியலி ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, யூர் மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு அவரும். பட் அவர் ஆல்சோ எஸ்ஐபி தான் ஜாஸ்தி சொல்லுவார் அவர். எஸ்டபிள்யூபி ரொம்ப கம்மியா இருக்கும். பட் எஸ்டபிள்யூ ரியலி உங்களுடைய வீடியோ எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓகே, எனக்கு என்ன கொரி அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆயிடுது. எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு ஒரு டவுட்டும் இல்ல. நான் வந்து ஒரு விஆர்எஸ் எடுத்துட்டேன். என்னோட ஏஜ் வந்து இப்ப 51. நான் 45 இயர்ஸ்ல விஆர்எஸ் எடுத்துட்டேன். ஓகே சார். சோ நிறைய சம்பாதிச்சு அப்படின்னு இப்ப நான் ஸ்டில் இன் தி அக்குமுலேஷன் ஸ்டேஜ் தான். இன்னும் நான் வந்து பைசா இன்னும் எடுக்கவே இல்லை என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து. சரிங்க சார். ஸோ எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா, இந்த இப்போ டவுன் த லைன் இப்போ 51 இயர்ஸ் அப்படின்னா டவுன் த லைன் 58, 60 இன்னொரு 5-10 இயர்ஸ் நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அட் தி ஏஜ் ஆஃப் 60ல இருந்து தான் எனக்கு ஆக்சுவலி எடுக்கணுங்கிற நிலைமை தேவைப்படும். ஓகே சார். பட் அதுக்குள்ளேயுமே நான் வந்து உங்களுக்கு பல வேற லெவல் ஆஃப் எனக்கு இன்கம்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சரிங்க சார். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெண்டல் இன்கமா இருக்கட்டும், ஏன்னா எனக்கு பென்ஷன் கிடையாது, நான் பிரைவேட்டு. ஓகே சார். ஸோ அதனால ரெண்டல் இன்கம்ல இருந்து வர்றது பைசா எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க. பட் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு another 5-8 இயர்ஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. ஸோ இப்போ இந்த அக்குமுலேஷன் வந்து ஒண்ணு இந்த அக்குமுலேஷன் எப்போ ஸ்டாப் பண்றது, ரெண்டாவது நீங்க இந்த டிஃபர்மெண்ட்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த டிஃபர்மெண்ட்டை வந்து நான் பண்ணணுமா இல்ல எப்பதான் பண்ணணும்? மூணாவது வந்து நான் இப்போ என்னோட இப்ப நான் வந்து அதுல இருந்து பைசா எடுத்துக்கணும் அப்படின்னா நான் எப்படி பிளான் பண்றது? அதாவது எனக்கு இப்ப எல்லாமே எனக்கு ஈக்விட்டி ஃபண்ட் தான். இப்ப ஓகே சார். 100% ஈக்விட்டி. நான் டெப்டே வரல, எனக்கு டெப்டே வரல. சரிங்க சரிங்க. டெட் அப்படின்னா கூட நான் வந்து உங்களுக்கு இந்த ஹைபிரிட் ஈக்விட்டி அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட்ல தான் கொஞ்சம் போட்டு வச்சிருந்தேன். பட் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ஸ்டில் இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ்ல இருக்கேன் அப்படின்னு. ஓகே. ஸோ எனக்கு எப்படி சார் ஆக்சுவலி பிளான் பண்ணணும்? எப்பல இருந்து பிளான் பண்ணணும்? என்னோட ரெக்யர்மெண்ட் தான் 60 இயர்ஸ்ல தான் ஐ கேன் திங்க் ஆஃப் வித்ட்ராயிங். ஓகே. பட் அப்ப வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ஃபிக்ஸட் அமௌண்ட்னா எந்த அமௌண்ட்ல வச்சுக்கணும்? மாசம் என்னுடைய எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப எனக்கு ஆல்மோஸ்ட் 30K வருது இப்ப மந்த்லி எக்ஸ்பென்சஸ். ஓகே சார். 30. ஸோ எப்படி சார் பிளான் பண்றது அது? ஓகே சார். அதான் இப்போ உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், இதை நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது. ஓகேங்களா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படல, இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியுதுன்னா நீங்க இப்பல இருந்து ஃபர்தரா போற இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுங்க. எதுவுமே அதை இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்லைங்க. சரி. அதுக்கு நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம வித்ட்ராவும் பண்ணாம ரிடம்ஷனும் கொடுக்காம நம்ம தள்ளி போடுறோம் இல்லைங்களா, அதுதான் டிஃபரன்ஸ். சரி. ஓகேங்களா, அதை நீங்க வந்து உங்களோட கன்வீனியன்ஸ் தான். ஏன்னா எல்லாரும் நம்ம வந்து இப்ப ஜென்ரலைஸா நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் பாத்தீங்களா, அது வந்து நான் உங்களுக்கு சொல்றதை விட உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும். நமக்கு இப்ப தேவைன்னா எடுக்க போறோம், தேவையில்லாததை வைக்க போறோம் இல்லைங்களா. சரி. ஓகே. இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நீங்க அப்படியே வச்சு மெயின்டைன் பண்றதுதான் டிஃபரன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா. அதே வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க வந்து ஒரு அமௌண்ட் ஒரு 10 லட்சம் ரூபா போடுறீங்க ஓகேங்களா, பேங்க்ல எஃப்டியா போடுறோம். சரி. எஃப்டில உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா, கியூமுலேட்டிவ் ஒன்னு, அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பே அவுட் நமக்கு வேணும், இல்ல குவார்டர்லி பே அவுட் மாதிரி நம்ம செலக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. கரெக்ட். ஓகேங்களா. அப்போ அதுல வந்து இப்ப நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குற போது ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எஃப்டியா போடுறாருன்னா அது எப்படி டிசைட் பண்ணுவாரு? அவருக்கு பணம் தேவையில்ல, காம்பவுண்டிங் ஆகட்டும், கியூமுலேட்டிவா சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கட்டும். கரெக்ட். ஓகேங்களா. அதுக்கு அவர் வந்து எஃப்டி கியூமுலேட்டிவ் எஃப்டி போட்டுருவாரு. கரெக்ட். ஓகேங்களா. இல்ல அவருக்கு வந்து அதுதான் அவரோட பென்ஷன் இன்கம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல இருந்து வந்திருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ல அவரோட மந்த்லி தேவைகள் இருக்குது அவருக்கு. அப்ப வந்து மாசந்திர இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி எடுத்துப்பாரு. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து டிடிஎஸும் பிடிக்காதன்ற சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த எஃப்டி கான்செப்ட்ல வந்து 15G 15H ஃபார்ம் கொடுப்பாங்க. கரெக்ட். ஓகேங்களா. இதே தான் உங்களுக்கு வந்து எவ்வளவு எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எஃப்டில வந்து உங்களுக்கு வந்து பேங்க்ல இருக்கிற எஃப்டி எல்லாம் தெரியும், 6-7% இருக்கு. இதே வந்து நம்ம ஃபைனான்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு 8.5 தரா மேக்ஸிமம் அவ்வளவுதான். ஆமாங்க சார். அந்த மாதிரி நீங்க இப்ப கார்ப்பரேட் தேடி போடுறோம் இல்லைங்களா, நீங்க அதையே வச்சுங்க. இருக்கிறதுலயே கார்ப்பரேட் எஃப்டில எது மேக்ஸிமம் உங்களுக்கு தராங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி. அப்ப நீங்க அதுலயே நீங்க இப்ப ஆன்லைன்லயே அவங்க இதுல சைட்ல போட்டீங்கன்னாவே உங்களால எவ்வளவு வித்ட்ரா பண்ண முடியும். நீங்க 10 lakhs போட்டீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரால் சொல்லிடுவாங்க. இப்ப 8.5க்குன்னா எவ்வளவு வித்ட்ரால்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஆமா, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க இல்லைங்களா. சோ அந்த இன்ட்ரெஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, எவ்வளவு எடுக்க போறீங்கன்றத அந்த ரவுண்ட் ஃபிகரா அதை வச்சுட்டுங்க. நீங்க அதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராலா பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு எப்படி சொல்ல வரேன்னா, நார்மலா என்ன தம்ப் ரூலா கேட்டீங்கன்னா ஒரு 10 lakhsக்கு வந்து ஒரு 6,000
நான் வந்து மந்த்லி வித்ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லுவேன். அது வந்து நான் ஒரு ஜெனரலைஸ்டு தாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு 5000 போதும்னா கூட இந்த 10 lakhsக்கு 5000 கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரி. மீதி இருக்கிறது வந்து உங்களுக்கு வளர போகுது, க்ரோ ஆக போகுதுங்க. சரி. இந்த 5000ங்கிறது என்ன பெர்சன்டேஜா சார்? அது எப்படி? இல்ல நான் உங்களுக்கு தம்புல நம்ம வித்ட்ரா பண்ற அமௌண்ட் பர் மந்த் இதுவே சொல்ல வரேன் நான். சரி ஓகே. ஒரு 10 lakhs நீங்க வந்து போட்டிருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு 6000 வந்து நீங்க வந்து பர் மந்த் நீங்க வித்ட்ரால் எஸ்டபிள்யூபி கொடுத்துக்கலாம். எஸ்ஐபி எப்படி ரெஜிஸ்டர் பண்றீங்க இல்லீங்களா? ஆமா. அப்போ வந்து உங்களுக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல நீங்க எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நீங்க ரிடம்ஷன் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அப்போ எடுக்கிற அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல வந்து நீங்க வந்து வித்ட்ராவலா நீங்க உங்களுக்கு தேவையான அமௌண்ட் நீங்க எஸ்டபிள்யூபின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எப்படி எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ சேம் அந்த ஃபண்ட்ல இருந்து நீங்க வந்து ஒரு 5 ஃபண்ட் வச்சிருக்கீங்கன்னா அப்ப 5 ஃபண்ட்லயும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு வந்து 10 lakhs இருக்குன்னு வச்சுப்போமே. சரி. அப்போ ஒவ்வொரு ஃபண்ட்லயும் 1000 ரூபாவை நீங்க வித்ட்ராவல் போட்டுக்கலாம். சரி. ஓகேங்களா? அப்ப வந்து உங்களுக்கு எவ்வளவு வித்ட்ரா பண்ணுவீங்க? நீங்க அந்த உங்களோட 10 lakhs வரும். 5 ஃபண்ட்ல 5000 வித்ட்ரா பண்றீங்க. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆக போகுதுங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு 5000 பத்தாதுங்க, எனக்கு 10,000 வேணும்னால நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா நீங்க கேக்குற क्वेश्चनக்கு வந்து என்னால உங்களுக்கு வந்து எவ்வளவு டிசைட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து என்னோட பிரின்சிபலும் வளரணும் இல்லீங்களா? நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நம்மளோட பிரின்சிபல் வந்து குறையக்கூடாது. கரெக்ட். ஓகேங்களா? அப்போ அந்த கான்செப்ட்க்கு என்னன்னா ரிலவெண்டா அந்த டைம்ல உங்களுக்கு பிரசன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோ என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஒரு லேமனுக்கு வந்து நீங்க வந்து ஆர்பிஐல போய் ரெப்போ ரேட்டை பாருங்க, அவங்க குறைச்சாங்களா இல்லையான்றத பாக்குறத விட ரொம்ப சிம்பிளா வந்து இன்னைக்கு ப்ரிவைலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு எஸ்பிஐல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்னு தெரியும். ஆமா. உங்களுக்கு வந்து மஹிந்திரா பினான்ஸ்ல என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸ்ரீராம்ல என்னன்றது தெரியும் இல்லீங்களா? அந்த பே அவுட் என்ன சொல்றாங்களோ அதே வித்ட்ராவல் பண்ணுங்கன்ற அந்த டைம் பீரியட்ல. ஓகேங்களா? அத நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வித்ட்ராவல் கண்டினியூ பண்ணும்போது இந்த பிரசன்ட் ரேட் சினாரியோல இந்த எஃப்டிக்கும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, எஃப்டில வந்து அந்த எண்ட் ஆஃப் த டென்யூர் நீங்க 24 months போட்டிருக்கீங்க, 48 months போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபலா தான் இருக்கும். அதே நீங்க இங்க வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு பிரின்சிபலும் வளர்ந்துருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் நிறைய பேர் எனக்கு இந்த क्वेश्चन கேட்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சுன்னா இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்களா? ஏன்னா இது வந்து வேரியபிள் ஃபேக்டர் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு ஆனா பாஸ்ட் தெரியும். டபுள் டிஜிட்ல இருந்தது இல்லீங்களா? இன்னைக்கு சிங்கிள் டிஜிட்ல கொடுத்திருந்தாங்க ஒரு காலத்துல. ஆமாங்க. ஆமா. ஓகேங்களா? இப்ப சிங்கிள் டிஜிட்ல வந்துச்சுன்னும் போது எல்லாருமே வந்து ஆல்டர்னேட் என்னன்றத தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 விஷயங்க. ஒண்ணு வந்து பினான்சியல் அட்வைசர் த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் கைட் பண்ண போறாரு. அதே மாதிரி இப்ப நீங்க क्वेश्चन கேக்குறீங்க இல்லீங்களா? எனக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு தான் விருப்பம். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரையாரிட்டி வந்து என்கிட்ட ஆல்ரெடி இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க இல்லீங்களா? ஆமா. சோ அவங்களுக்கு டைம் கொடுக்கறது தான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து நான் எப்படி கைட் பண்ணிடுவேன்னா உங்களோட கன்வீனியன்ஸ் தாங்க. எப்படின்னா ஒரு கார் டிரைவிங் கத்துக்கிறோம் இல்லீங்களா? ஆமா. அப்ப தெரியாதுன்றது அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஐடியா இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்காக டிரைவிங் கத்துக்கிற மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் நம்ம பிரையாரிட்டி கொடுக்க முடியும். ஆமா, டிரைவிங் கத்துக்கிற மாதிரிங்க. கத்துக்கினதுக்கு அப்புறம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூட ஒரு சிலர் வந்து காருக்கு வந்து அவங்களோட பர்சனல் காருக்கு டிரைவர் வச்சுட்டு கன்வீனியன்ஸுக்காக சொல்ல வரேன் நான். எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் என்னால டிரைவிங் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எனக்கு வேற இதுல டைம் பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால டிரைவரை வச்சுக்கிறதுன்றதுதான் த்ரூ அவுட் ஒரு பினான்சியல் அட்வைசரோட டிராவல் பண்றது. ஓகேங்களா? சோ இண்டிவிஜுவலா நீங்க வந்து எந்த கேட்டகரி, இப்ப நீங்க கால் பண்ணிருக்கீங்க, நீங்க ஆல்ரெடி செல்ஃபா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைம் அட்வைஸ் கொடுத்தாவே மோர் தென் எனஃப். ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சுக்கலாம், இதை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் sahihai.com இருக்கு. ஜெனரலா கவர்மெண்டோட வெப்சைட். ஆமா. அது எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லயும் இருக்குங்க, தமிழ்ல கூட இருக்கும். அத பார்த்து டைம் இருக்கும்போது புரிஞ்சுக்கலாங்க. அதுலயே எஸ்டபிள்யூபி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? எஸ்ஐபி ப்ராசஸ் எனக்கு எஸ்டபிள்யூ ப்ராசஸ் எனக்கு தெரியும். என்னுடைய ஆக்சுவலி என்ன क्वेश्चन இப்ப நான் எல்லாமே ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இல்ல சார், நான் உங்களுக்கு ஆக்சுவலா நான் அந்த ஃப்ளோல கம்ப்ளீட் பண்ண தான் வந்தேன் நான். ஓகேங்களா? என்னன்னா அந்த அதுல போய் பாக்கும்போது பேசிக் சொன்னேன் நான். இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறங்க வித்ட்ராவல் பண்றோம் இல்லீங்களா? அதெல்லாம் கூட அந்த கான்செப்ட்ல தெரிஞ்சிருக்கும், போட்டுருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கே புரிஞ்சிரும்ன்றேன் நான். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லீங்களா? அப்போ நமக்கு வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு நம்ம வச்சிருந்தோம்னா கூட அது 100% ஈக்விட்டிங்க. அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியணும்ன்ற கேட்டகரியில. ஓகேங்களா? ஆக்சுவலா அவங்க வந்து செபி வந்து அந்த வார்னிங் போடுறதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதுக்கப்புறம் அடுத்த லைன் பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ரீட் தி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி சொல்றாங்க. ஒரு ஸ்கீமும் ஒரு டிஃபரண்டான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு. கரெக்ட். சோ அதுல வந்து இப்ப நான் உங்களுக்கு சொன்னது வந்து நீங்க படிச்சு புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு தெரியுதுன்னும் போது இந்த டவுட்டே வராது. இப்ப நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா
அட்வைசர் இல்லாம போகும்போது ஆக்டிவ் ஃபண்ட் இல்லாம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட போயிடலாம் தைரியமான்றது கண்டினியூ பண்றாங்க இல்லைங்களா. ஆனாலும் அவங்களும் வந்து இந்த வெப்சைட்ல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓரளவுக்கு அவங்களோட பினான்சியல் லிட்ரஸி வளர்த்துக்கணும். கரெக்ட் கரெக்ட். ஓகேங்களா. அப்ப என்ன புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தர் நான் சொல்ல தேவையில்லைங்க, தன்னைத்தானே அவங்களுக்கே தெரியணும்ன்ற அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணணும்ன்றது இல்ல. அப்ப அட்வைசரே தேவையில்லை. ஓகே ஓகே. அப்போ உங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எப்படின்னா இப்ப நம்ம பேசும்போதே உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். என்னன்னா ஈக்விட்டி ஃபண்ட் நம்ம ஒரு கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி SWP பிளான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கரோனா மாதிரி சிச்சுவேஷனா தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுங்க. ஏன்னா நாளைக்கு அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் இல்ல 5 வருஷம் 10 வருஷம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு பண தேவைன்றது மந்த் அண்ட் மந்த் நமக்கு வந்து ரெகுலரா இன்கம் வேணும். ஓகேங்களா. அப்போ எஃப்டில நம்ம போடுறோம் போது இன்னைக்கு ரேட்ல வந்து ஒரு 7% இப்ப லாக்இன் பண்றாங்க ஒரு 4 வருஷத்துக்குனா கூட அடுத்தது நீங்க ரினியூவல் போகும்போது அன்னைக்கு ப்ரிவைலிங் என்ன இன்ட்ரெஸ்டோ அதான் அப்ளிகபிள் இல்லைங்களா. கரெக்ட் கரெக்ட். அப்போ உங்களுக்கு கம்மியா இருக்குதுன்ற போது நம்ம வித்ட்ராவலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இதுல. ஆமா ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸா வர்றது வந்து 2 ஃபேக்டர் தாங்க. ஒன்னு ஜிடிபி, இன்னொன்னு இன்ஃபிளேஷன். ஆமா ஓகேங்களா. இந்த ஜிடிபியும் இன்ஃபிளேஷனும் கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க. ரஃபா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி ஒரு 6%ங்க, இன்ஃபிளேஷன் ஒரு 6%ங்க. இந்த 6 சேர்ந்ததுதான் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸா கிடைக்கிறது ஈக்விட்டி மார்க்கெட்ல 12% எக்ஸ்பெக்ட். ஓகேங்களா. நாளைக்கு இன்ஃபிளேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 3% ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப ஜிடிபி 6% மெயின்டைன் பண்றாங்க. 6 + 3 9னா 9% ஈக்விட்டி மார்க்கெட்ல கிடைச்சா கூட நமக்கு வந்து சந்தோஷம் தான் பண்ணணும், ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா விலைவாசி கம்மியா இருக்கு இல்லைங்களா. விலைவாசி கம்மியா இருக்கு. ஆமா, அரிசி 1 கிலோக்கு விலை குறைஞ்சிருக்குமேங்க. ஆமா குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா. சோ அதே நான் உங்களுக்கு இதுல SWPல என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ப்ரிவைலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல என்னன்னு பாருங்க, உங்களுக்கு SBIல என்ன கொடுக்குறான்னு பாருங்க, மஹிந்திரா பினான்ஸ்ல, ஸ்ரீராம் பினான்ஸ்ல என்ன, உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிரும் இல்லைங்களா. அந்த வித்ட்ராவல கொடுத்துங்கன்றாங்க. ஓகே 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 ஓகே. ஓகேங்களா. ஏன்னா இது வேரியபிள் ஃபிக்ஸ்டா இன்ட்ரெஸ்ட் வைக்கிறதுக்கு பதிலா ப்ரிவைலிங் அப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வித்ட்ரா பண்ணிக்கிறோம். அப்ப பண்ணுங்க. நம்பர் 2, ஏன்னா வந்து நம்ம இது பேசுறது எல்லாமே கேரண்டீடா கொடுக்கிற ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா. அப்ப கேரண்டீடா கொடுக்கறத விட நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதோட பெட்டரா தான் இருக்கும். கரெக்ட். ஓகேங்களா. சோ நம்ம அந்த இதுவை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டென்யூர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் வளர்ந்துருக்கும். சரி. ஓகேங்களா. அதே மாதிரி ஆமா இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம இவ்வளவு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம ஒரு 10 லட்சம் ரூபா வந்து நீங்க வந்து 50 லட்சம் ரூபா இருந்தாலும் சரிங்க, நம்மளோட கார்பஸ் எவ்வளவு இருக்குங்க அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா கார்பஸுக்கு மேல இருக்கிறதுலதான் நம்ம வித்ட்ரா பண்ணோம். கார்பஸும் க்ரோ ஆயிட்டு இருக்கு. இன்ஃபிளேஷனோட பர்சன்டேஜ் சொல்றேன் நான். இன்ஃபிளேஷன் வந்து 6% இருக்கலாம், 3% இருக்கலாம். ஆனா நமக்கு வர ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 3% இருக்கும்போது அதை பீட் பண்ணி இருக்கணும் நம்ம ரிட்டர்ன்ஸ். 6% இருக்கும்போது அதை பீட் பண்ணி இருக்கணும். டெப்ரிசியேட் ஆகாம இருக்கும்போது என்னன்னா இது வந்து ஒரு அக்ஷய பாத்திர மாதிரி கண்டினியூ ஆயிட்டே போகுங்க. நம்மளோட கண்டினியூ ஆகணுங்க. நம்ம கார்பஸ் அந்த இதுவும் வந்து எனி டைம் டெப்ரிசியேட் ஆகாம பாத்துக்கணுங்க. அவ்வளவுதான் சார். அதே மாதிரி நீங்க எடுக்கும் போது இந்த கேட்டகரி நான் உங்களை போய் மியூச்சுவல் ஃபண்ட் IA.comல போய் பார்க்க சொன்னேன் பாத்தீங்களா. அதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒண்ணு வந்து ஈக்விட்டி, இன்னொன்னு வந்து ஹைபிரிட், இன்னொன்னு வந்து டெட்டுங்க. டெட்னா கம்ப்ளீட்டா பாண்ட்ஸுங்க. ஓகேங்களா. அதுல வந்து ஈக்விட்டி மாதிரி வாலட்டிலிட்டி இருக்காது. ஆமா. ஓகேங்களா. ஈக்விட்டில வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கும். கரெக்ட். ஆமா. இது ஹைபிரிட் கேட்டகரின்றது உங்களுக்கு தெரியும். அதுல வந்து பேலன்ஸ்டு ரெண்டும் மிக்ஸா இருக்குதுங்க. ஓகேங்களா. ஆமா. சோ நம்ம SWP பண்ணும்போது நம்மளோட இது வந்து 3ஆ டிவைட் பண்ணி 3 கேட்டகரியிலயும் இருக்கணும் நம்ம பணம். ஈக்விட்டி மார்க்கெட்ல அடி வாங்கும் போது நம்மளோட வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா பாண்ட்ல இருக்கணுங்க, டெட்ல. கரெக்ட். ஓகேங்களா. அப்போ இல்ல ஈக்விட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, புல் மார்க்கெட்ல நான் சொல்ல தேவையில்லைங்க, எல்லாம் ஊர் ஃபுல்லா அதை பத்தி தான் பேசுவாங்க, எல்லா டாபிக்கும் புல் மார்க்கெட் போது இல்லைங்களா. அப்ப நம்ம நம்மளோட SWP டைரக்டா நீங்க ஈக்விட்டில கூட பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஆமா. கரெக்ட் 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 கரெக்ட். சோ இது எல்லாமே இப்ப டிஜிட்டலா இருக்கிறதுனால நம்மளே இப்ப புரிஞ்சு பண்ணலாம். அது தம் ரூல். அதான் நான் ப்ரிவைலிங் மார்க்கெட் அந்த டயத்துல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார்னு சொல்றேன் நான். சூப்பர். நீங்க எனி டைம் பாயிண்ட் மிஸ் பண்ணலாம். ரைட் சார் ரைட் சார். ரொம்ப கரெக்டான ஐடியா கொடுத்தீங்க சார். ரைட் சார். இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது, கிளியரா இருக்கு. அந்த ப்ரிவைலிங் டைம்ஸ்ல என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி we should have withdrawal. ஸ்டாண்டர்டா வித்ட்ராவல் வச்சுக்காம அந்த டயத்துல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வித்ட்ரா பண்ணிக்கிறோம். ஆமாங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ சோ மச்.